நான் ப்ரூவ் பண்றல 5ஆம் கிளாஸ் போடுற கணக்கு கூட போட வைக்கல. நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் அது இது நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்க மீடியாவால? உங்க மீடியாவை நான் சேனல் பண்றேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்றேன் இந்த நபர்கள் நான் வாசிச்ச பேரை வாசிச்சல நான் ப்ரூவ் பண்றல 5ஆம் கிளாஸ் போடுற கணக்கு கூட போட வைக்கல. நீங்க தானே சொல்றீங்க தேர்தல் அது இது நீங்க சொல்றது எல்லாமே தப்புன்ற. மன்னிப்பு கேட்க முடியுமா உங்க மீடியாவால? உங்க மீடியாவை நான் சேனல் பண்றேன், மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா? நான் சொல்றேன் இந்த நபர்கள் நான் வாசிச்ச பேரை வாசிச்சல. இந்த பாருங்க, இங்க சில கட்சிகளை சேர்ந்தவங்க வந்திருப்பீங்க. இந்த வீடியோ வெளியில போகும், நானும் வெளியில போக வைப்பேன். பொதுமக்களை காரி முந்திருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறோம், ஓட்டுக்கு காசு வாங்குறேன், ஓட்டுக்கு காசு வாங்குறோம். 5 பேர் கூட கிடையாது தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு காசு வாங்குறோம், அது கூட என்ன தெரியுமா? இவ்வளவுதான் மேட்ரு. எங்க மைக் கொடுத்து நீங்க அப்புறம் பேசுங்க. என்ன உங்க கேளுங்க, டவுட் சொல்லிட்டேன். இப்போ 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 இங்க பாருங்க, அப்புறமா நீங்க கேளுங்க அப்புறமா கேளுங்கன்ற உங்க மீடியா அதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு. நான் 10 டைட்டில் கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்க அந்த டைட்டில் போகவும் அலோவ் பண்ணல. சரி, இப்போ 2 கணக்கு போட்டாச்சு. இப்போ ஆஃப் முடிஞ்சிச்சான்னு பாப்போமா? அட்லீஸ்ட் கணக்கு போட்டா ஏதோ பாதி இவங்க கதை முடிஞ்சிடும் சொன்னீங்களே, எப்படிதான் இவங்க கணக்கு? பெருந்தலைவர் காமராஜர் 67ல என்னை வந்து கோட்டையில வந்து பாருங்கன்னாரு. திமுக ஜெயிச்சது, அதுவும் கூட்டணியில ஜெயிச்சு தனி பெரும்பான்மையில தனியா ஆட்சி அமைச்சாங்க. அதே மாதிரி எப்பவுமே யாருடைய மனதையும் யாரும் முடிவெடுக்க முடியாது. இது ரகசிய ஓட்டெடுப்பு முறை. அதனால நீங்க சொல்ல, அதனால ரகசிய ஓட்டெடுப்பு, அதனால நீங்க யுக்தி கண்டுபிடிக்க முடியாது. வெற்றி அது இன்னும் அவருக்கு அவர் களத்துல இறங்கல. ஒரே ஒரு மூவ் அவர் பண்ணாருன்னா நான் சொல்றேன் ஒரே ஒரு மூவ். எவ்வளவு ப்ரோக்ராம் பண்ணாரு, மாநாடு, அந்த பரந்தூர் புத்தக வெளியீட்டு விழா, அப்புறம் என்ன ஒரு வேற என்னங்க மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கறது, வேற என்ன பண்ணாரு, மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாரு. இதான அவரோட அப்பியரன்ஸ். இதெல்லாம் ஒரு மூவ் தானே, சீன் தானே. நான் சொல்றேன் ஒரு சீன் அவர் பண்ணார்னா, ஏன்னா அவருடைய பவர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு வந்து ஒரு லீடரோட பவரை ஸ்கேல் பண்ணி அளக்க தெரியணும். அவரோட பவர் 5 இருக்கட்டும் 10 இருக்கட்டும். கண்டிப்பா பேசுவேன். அவரு என்ன ஏதோ சொன்ன கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் கொடுப்பல, கேட்பார்ல, ஒரு ப்ரோக்ராம் தானே, இதை நீ செய்ய, இதையே நீ செஞ்சிருந்தா வேற என்ன இருப்பேன் நான். விஜய் மெஷின் வந்து ஏன்னு தெரியுங்களா? இந்த டைலாக் பாருங்க, ஒரு மெஷின் பேர் வச்சிருக்கோம் இல்லையா? 1 minute ப்ளீஸ், 1 minute ப்ளீஸ். ஏன் மெஷின் பேர் வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த மெஷின்னா என்ன, நண்பன் படத்துல சொல்ல பாருங்க, ஹியூமன் எஃபர்ட்டை கம்மி பண்ணி ஒரு நாள், ஒரே ஒரு நாள்ல அவர் ஆக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஆக்க முடியும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியும். கண்டிப்பா ஆக்குவேன். ஆனா நீங்க அரசியல் விமர்சகரு சரிங்களா? அவங்க அரசியல் கண்டிப்பா தெரியும். இவ்வளவு நேரம் உட்காந்து கேட்டீங்க. அவர் சொன்னது வந்து எங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, உங்களுக்கு புரிஞ்சுதா? எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர் பாண்டியன் சார் வந்து எனக்கு இன்னைக்கு தெரியாது, கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். இதே மாதிரி ஒரு பிரசன்டேஷனை என்னோட ஆபீஸ்க்கு வந்து அவர் கொடுத்தாரு போன எலெக்ஷனுக்கு. பொய்ய சொன்னா நான் என்னங்க பண்றது? இவர் ஆபீஸ் வந்து என்னத்த பிரசன்டேஷன் பண்ண சொல்லுங்க. இப்போ நீங்க எல்லாம் மகேஷ் இருக்காப்ல, சாட்சி மகேஷ் இருக்கிறாப்ல. முழுசா சொல்லி பதில் சொல்லுங்க, சொல்லி முடிச்சாரு மகேஷ் இருக்க. ஒரு நெகட்டிவ்க்கும் இங்க வேலை கிடையாது. ஒரே ஒரு விஷயம் தான், எனக்கு பாண்டியன் சாரை பாக்குறப்ப கமல் சாரை பாக்குற மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல கமல் சார் பார்த்த மாதிரி இருந்தது உங்களுக்கு பிரஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல சொல்லக்கூடாது. 2வது என்னன்னா, அவர் என்ன சொல்ல வந்தார், அன்னைக்கும் சொல்ல வந்தது இன்னைக்கும் சொல்லுவது ஒரே ஒரு விஷயம் தான். ஓட்டுக்கு பணம் வாங்காம ஜெனூனா ஓட்டு போடுறவங்க ஒரு 30 to 40% பேர் இருக்கிறாங்க.
அவங்கள நம்மள எப்படி ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றது தான் இதோட தியரி. அதாவது யார் ஜெயிப்பாங்களோ அடுத்தது நானும் ஒரு பெரிய கட்சியோட பெரிய பொறுப்புல இருக்கிறேன். ஒரு கட்சிக்கும் ஒரு பெரிய வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமா இருக்கிறாங்க. பையான் சொன்ன மாதிரி நிரந்தரமா இருக்கிறாங்க, மாற்று இல்லை. ஆனா யார் கட்சியும் சாராம அந்த நேரத்தில் முடிவெடுக்கிற ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் கண்டினியூவா இருக்கு. ஒரு 20-25%, இப்போ 30% கூட சொல்றாங்க. அவங்க எந்த கட்சியும் சார மாட்டாங்க, எந்த அமைப்பை சார மாட்டாங்க. அன்றைக்கு யார் இந்த நாட்டுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைச்சு ஓட்டு போடுவாங்க. அதைதான் அவர் பிரசன்டேஷனா இங்க கொடுக்க விரும்புறாரு. அதைதான் கொடுத்திருக்காரு. இல்ல என்னோட நாலேஜ் நான் சொல்றேன், நீங்க பதில் சொல்லுங்க. அப்புறம் இருக்கு சார் இல்ல சார் எனக்கு தெரிஞ்சு சார் சூப்பர் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார் நல்லா கோவப்படுறீங்க. ஒரே விஷயம் சார், நீங்க ஸ்ட்ராட்டஜி சார், சரிங்களா? நான் ஒண்ணு கேக்குறேன், இந்த எலெக்ஷன் 26 எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? நான் முடிவு பண்றது சொல்றேன். நான் முடிவு பண்றது தான் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் விஜய் எனக்கு கோஆபரேட் பண்ணா ஒரு நாள், சீமான் கோஆபரேட் பண்ணா 5 நாள், கோஆபரேட் பண்ணா கூட 10 நாள். இவ்வளவுதாங்க பதில். இட்ஸ் நத்திங். இங்க பாருங்க சரி. இல்லங்க எல்லாருக்கும் மீடியாக்கு ஒரு மைலேஜ் தேவை. அதுக்காக நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம். எங்களுக்கு ஒரு மைலேஜ் தேவை. நாங்க பேச வர்றதை கேட்கறதுக்குள்ள, சில விஷயத்தை அப்சர்வ் பண்ணதுக்குள்ள நீங்க ரியாக்ட் பண்ணும்போது முழுசாவே கணக்கு எடுக்கல. உங்களுக்கு இதுல என்ன கணக்குன்றது திரும்ப நாங்க இதோட நிறுத்த போறதுல சில விஷயங்கள் பண்ணுவோம். இல்ல சார், அப்படி போலவே இல்ல சார். இந்த ஸ்ட்ராட்டஜி போடல சார். இந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணா என்ன ஆவாங்க சார்? ஸ்ட்ராட்டஜின்றது அரசியலுக்கு போட்டா கப்பூஸ் கல்வத்துக்கு சார் அனுப்புவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, எம்பி தான் ஆவாங்க. கரெக்டா? அதுக்கு தானே ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஆவாங்க? இந்த ஸ்ட்ராட்டஜியை எல்லா எம்எல்ஏ ஃபாலோ பண்ணுங்கலாம் யாரும் சொல்லல. சொல்றதுக்கு விஷயம் என்னன்னா, நீங்க பேட்டர்ன் படி இந்த பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் சொல்றது இல்ல. நீங்க கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா, விஜய ஒரே நாள்ல சிஎம் ஆக்க முடியும் எவனா சொல்ல முடியுமா? மீடியா மைலேஜுக்காக பேசுறது இருந்தா இதெல்லாம் பேசியிருப்பாரு. அவர் இது வரைக்கும் மெதுவா தான் பேசிட்டு இருந்தாரு. ஒரே நாள்ல விஜய சிஎம் ஆக்கி எங்க ஸ்ட்ராட்டஜி படி காட்ட முடியும். அதுக்கான மூவ்மெண்ட்டும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஒரிஜினாவை நான் மீட் பண்ணிருக்கேன் 2 தடவை. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் என்ன சொல்றீங்க? ஓகே, தாடி பாலாஜி இங்க வரதா இருந்தது, வரல. இருங்க, போஸ்டிங் இல்ல அவருக்கு, அங்கேயும் கொடுக்கல இங்கேயும் கொடுக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல வரும்போது அது வேற மாதிரி ரியாக்ட் ஆயிடக்கூடாது. அந்த ஒரு இது சார், நாங்க சொல்றத கேட்டா தானே சார் எம்எல்ஏ. ஆமா, கண்டிப்பா. சார் 5 நாள்ல சீமான ஆக்க முடியும். சசிகலா அம்மாவை 10 நாள் எப்படிங்க சொல்ல முடியும்? ஜீரோ நீங்க நினைக்கிற சசிகலா மைலேஜுக்காக பேசல. சசிகலா கிட்டத்தட்ட செத்து போன மாதிரி இருக்காங்க இப்போதைக்கு. அவங்களே உருவாக்க முடியும்னு சொல்றேன். இந்த வார்த்தை தப்பான வார்த்தை கிடையாது. அப்படி கூட இல்ல. அவங்க தனியா டிவி வச்சிருக்காங்க. வேண்டாம், வில்லங்கம் பண்ணி விட்டாங்க. நான் சொல்றது அரசியல் உழைப்ப கெடுத்து விட்டாங்க. நான் சொல்றது அரசியல். கிட்டத்தட்ட அரசியல் அவங்க இருக்காங்களா? ஏதாவது ஆக்ஷன் இருக்கா? கிட்டத்தட்ட ஆக்ஷன் இருக்கு. டெய்லி பத்திரிகையாளர்களை பாக்குறாங்க, டெய்லி கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அவங்களையே சிஎம் ஆக்க முடியும் நாங்க சொல்றோம்னா, எங்க விஷயத்த இருங்க, எங்க விஷயத்த யாரெல்லாம் வரலன்னா நீங்க கேட்டா தானே. பிரஸ்ன்றது மைலேஜுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இதை நான் இப்ப பேசினதை வேற மாதிரி கூட சொல்லலாம். நான் சொல்ல வர விஷயம் ஒரே ஒரு விஷயங்க. இவ்வளவு பிரசாந்த் கிஷோர் வாய்களே பேசுறாங்க இல்ல, பல கோடி ரூபாய் கொடுத்தாங்க இல்ல, அவரு தேர்தல் நின்னாரு, டெபாசிட் வாங்க முடியுதா? பீகார்ல என்ன பண்ணாரு இங்க சொல்லுங்க. பிரசாந்த் அதெல்லாம் சும்மா ஏமாத்துற வேலை. உண்மைதானே சொல்றேன் ஐயா. அவங்களுக்கு பிரசாந்த் கிஷோருக்கு காசு கொடுக்குறாங்க. காசு கொடுக்காமலே ஒருத்தனை ஆக்க முடியும்னு சொல்றேன்னா எவ்வளவு தில்லு வேணும்ன்றதுக்கு பேச இடம் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும், அதை புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க கட்சி ஆரம்பிக்கிறா இப்போ நல்ல கேள்விங்க. அதை நானே ஆரம்பிச்சுட்டு கூட செய்யலாம்னு அந்த கேள்விதான் நீங்க கேட்டிருக்கலாம். இப்ப என் கேள்வி முதல் விஷயம் என்ன தெரியுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக ஜெயிக்குதுன்னா
மணி பவர், மீடியா பவர்னு போய் சொல்றீங்க. உண்மையாவே அவங்களுக்கு ப்ராசஸ் தெரியுங்க. அவங்களுக்கு போர் திறன்லாம் அவங்களாம் அடிச்சுக்க முடியாது. நீங்க நீங்க அவங்க போர் திறன். ஆனா மீடியா சொல்லுது, மீடியா சொல்லுது, ஊரே சொல்லுதுங்க. அவங்க சொல்லுது மணி பவர் மீடியா ஹேண்டில் பண்ணி சொல்றாங்கன்னு ஊரே சொல்லுதுங்க. இந்த மாதிரி சார் அவங்களுக்கே பிரசாந்த் கிஷோரோட தேவைப்பட்டது இல்ல போன எலெக்ஷன்ல ஜெயிக்க. அப்ப தமிழ்நாட்டோட பிரசாந்த் கிஷோர் நீங்களா? யாராலும் போல இருக்குதுங்க. அர்த்தமா சொல்றேன், பிரசாந்த் கிஷோருக்கு வேலை தெரியலங்க, டூப்ளிகேட்டுங்க. நான் அதை புரிஞ்சுக்க தெரியல, டூப்ளிகேட்டுங்க பிரசாந்த் கிஷோர். ஒரு லீடரை போய் பார்த்தா அளந்துட்டு நான் பீப்புள் பல்ஸ், நான் தான் சொல்றேங்களா, லீடரோட பவர் பீப்புளோட பல்ஸ் மூவா கொடுத்துட்டு போயிருந்தேன். ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா அவ்வளவு பெரிய பவர் இருக்குது அவர்கிட்ட. ஒரு நாள் போதுன்ற நானு என்ன அதான் சொல்றேன். நீ சவால் ஓட்டர் ஸ்பேட் சொல்றேன்னு கேக்குறேன். நான் இன்டைரக்டா ஓட்டர் ஸ்பேட் தெரியுமா நான் சொல்லுன்ற. நானு திரும்பி சொல்றேன், இந்த கணக்கு சேலஞ்ச் எவ்வளவு சொல்றது. அதாவது அப்போ பிரசாந்த் கிஷோர் டூப்ளிகேட், நீங்க ஒரிஜினல் டைட்டில் போடலாமா? மட்டும்தான் ஒரிஜினல், நீங்க மட்டும்தான் ஒரிஜினல். ஓகே ரைட். இந்த சேலஞ்ச் யாரு சேலஞ்ச் எடுத்துக்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கணக்குலாம் ஒண்ணு தப்பு. குழந்தை 5ஆம் கிளாஸ் பையன் போடுற 5ஆம் கிளாஸ் பையன் போடுற கணக்கு கூட போட தெரியல. நீங்க எல்லாம் வல்லுநர்கள். ஒருத்தர் நாள்ல இருந்து தலை பார்க்க முடியாது. ஒரு நல்ல தலைவனா இருந்தா இதை கேள்வி கேட்கலாம். ஒரு நல்ல தலைவன் நீ சிஎம் உண்மையா நினைச்சுதான். நீ ஒருத்தருக்கு பிடிஎம் இல்லைன்னா நீ கேட்கணும். மீடியாவை நாள்ல இருந்து மீடியா தான். நீங்க எல்லாம் சொல்றீங்களா மீடியாவை வச்சு ஜெயிக்கிறாங்க, பணத்தை வச்சு ஜெயிக்கிறாங்க. மீடியா பணத்தை ஜெயிக்க முடியாது. மீடியாக்காரங்களை முடிங்க. இப்ப நீங்க சொன்னீங்களே நீங்க ஜெயிப்பீங்களான்னு. மீடியாவை முடிச்சா மீடியா பீப்புள்ஸ, அதாவது பொய் பிரச்சாரம் பண்றவங்களை முடிக்கிறதாங்க. அப்புறம் நான் போய் எதுல போய் பிரச்சாரம் பண்றது? ஒரு விஜய் அண்ணாவோ சீமான் அண்ணாவோ சசிகா வந்தாலும் அவங்களே மீடியாங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்கிறேன். இல்லன்னா எனக்கு தெரியாதா? எனக்கு மீடியா இருக்கா? என்ன நீங்க ஏத்துங்க. அடுத்தது தேரி, ஒரே நாள் தேரி, ஒரே நாள் அடுத்த ஒரே நாள் தேரி, 10 நாள் பிராக்டிக்கல.